பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவனுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஐயா, இன்னைக்கு சாதகமான பகற்காலம் என்றால் என்ன? எனக்கு சாதகமான சூழ்நிலைகள். நான் இன்னைக்கு பேசும்போது அதை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எனக்கு அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் ஜெபிக்கிறேன், வேத வசனத்தின் வெளிச்சம் இந்த தேசத்துக்குள்ள இருக்கிற காரணத்தினால இந்த நாட்கள்ல நான் என்னென்ன தரிசனம் வச்சிருக்கிறோனோ அதை செய்து முடிச்சிடணும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகுது. நீங்க எது எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அன்னைக்கு செய்ய முடியாது. தெருவுல இறங்கி சுவிசேஷம் சொல்லணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்களால சொல்ல முடியாது. உங்களால சொல்ல முடியாது. சொல்றேன், பலிபீடத்துல இருந்து ஒரு காலம் வரப்போகுது. அன்னைக்கு ஆசைப்பட்டீங்க. இன்னைக்கு எல்லாமே நான் அன்னைக்கு சொல்றேன், எல்லாருக்கும் இது ஒரு பகற்காலம். ஆமேன்னு சொல்றவங்க கையை தட்டி ஒரு நன்றி சொல்லிடுங்களேன். இந்த பகற்காலத்துல நான் கிரியை செய்யணும், பகற்காலத்துல நான் கிரியை செய்யணும். இந்த பகற்காலத்துல நான் கிரியை செய்யாமல் இருப்பேன், ஆனால் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. அந்த ராக்காலத்துல என்னால எழும்பி நின்று இயேசு நல்லவர், இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார், இயேசு உனக்கு சுகம் கொடுப்பார் என்று என்னால சொல்ல முடியாத ஒரு நாள் வருது. பகற்காலம் வெளிச்சமா இருக்குது, வெளிச்சமா இருக்குது. இப்பவே இறங்கி வேலையை செய்ய ஆரம்பிச்சிரு. இல்ல அப்படின்னா உன்னால செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது.